அம்மா இப்படி பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. பணக்கார வீட்டு பொண்ணா பார்த்து எனக்கு கட்டி வைப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவ்வளவு பேர் எனக்கு பொண்ணுன்னு பார்த்து வச்சிருக்காங்க. சீ, அம்மா ஏன் இப்படி பண்ணாங்க? அவ பேரும் மூஞ்சியும் எனக்கு அந்த பேரே சுத்தமா பிடிக்கல. அவளை எனக்கு பிடிக்கவே இல்லை. அம்மா என்னடானா அவ்வளவுதான் கெட்டணும், இல்லைன்னா சொத்துல ஒரு பைசா கூட தர மாட்டேங்கிறாங்க. எவ்வளவு ஒருத்திக்காக பெத்த பிள்ளைக்கு சொத்து தர மாட்டாங்களா? இதெல்லாம் ரொம்ப அநியாயமா இருக்கு. எப்படி எனக்கு சொத்து தராம இருப்பாங்க? இவங்களுக்கு அப்புறம் எல்லா சொத்தும் எங்களுக்கு தானே. இதுக்கெல்லாம் பயந்துகிட்டு நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு அவளை சுத்தமா பிடிக்கவே இல்லை. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தி காட்டுறேன். டே அஸ்வின், எந்த நேரத்துல என்ன பாட்டு பாடிட்டு இருக்க? அஸ்வின், நானே செம்ம கடுப்புல இருக்கேன். என்கிட்ட அடி வாங்கிறாதடா. எங்கடா நல்லா இருக்கா? அவளும் மண்டையும் தலையில எண்ணெய் வச்சு அப்படியே வலிச்சு வாரி வச்சிருக்கா. டேய், அவ பேர் கேட்டியா? மூக்காயியா. இவ்வளவு கல்யாணம் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படிடா இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க முடியும்? எனக்கு அவளை பிடிக்கல அஸ்வின். அவ்வளோ மூஞ்சியும் ட்ரெஸ்ஸும். நான் கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு மாடர்னா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். நிறைய படிச்சிருக்கணும்னு நினைச்சேன். நல்ல வசதியா இருக்கணும், பணக்காரியா இருக்கணும்னு நினைச்சேன். எதுவுமே இல்லை. அவளெல்லாம் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது அஸ்வின். எனக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு பொண்ணை பார்த்து நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். இனி எங்க அம்மாவெல்லாம் நம்பிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சு போச்சு. நானே எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மகாராணியா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன். இவளெல்லாம் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இந்த கல்யாணத்தை எப்படியா நிறுத்தணும். ஞாபகம் இருக்குடா. அது எப்படி பெத்த பையனுக்கு சொத்து எழுதி தர மாட்டேன்னு சொல்லுவாங்க அவங்க. நான் கோர்ட்ல போய் கேஸ் போட போறேன். அதுக்கு எல்லா சொத்தையும் எங்க அண்ணனுக்கு மட்டும் எழுதி கொடுப்பாங்களா? நான் கேஸ் போட்டு வாங்க வேண்டாம். நம்ம தனியா வீடு எடுத்து தங்குவோம்டா. வேலைக்கு போவோம். என்னடா சொல்ல வர? அதுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்றியா? முடியாதுடா. முடியாது அஸ்வின், நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன். அந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு அவ்வளவு பிடிக்கலடா. அஸ்வின், நான் எப்படிப்பட்ட பொண்ணு எனக்கு மனைவியா வரணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன் தெரியுமா? டேய், நீயே கிண்டல் பண்ற பத்தியா? முடியாது அஸ்வின், நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன். அந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். இது என் வீடு. அஸ்வின், நான் வேண்டான்னு சொன்னா தானே அவங்க எனக்கு சொத்து தர மாட்டாங்க. அந்த பொண்ணு நீ வேண்டான்னு சொல்லிட்டுனா
சொல்லுவா, சொல்ல வைப்பேன். அந்த பொண்ணை போய் பார்த்து நம்ம நேரடியா பேசுவோம். ஆமாண்டா, நேர்ல போய் பார்த்து பேசுவோம். எனக்கு உன்னைய சுத்தமும் பிடிக்கல. எங்க வீட்டுல என்னை கட்டாயப்படுத்துறதுனால தான் நான் பூ வைக்க வந்தேன். தயவு செஞ்சு நீயே இந்த கல்யாணத்தை பிடிக்கலன்னு சொல்லி நிறுத்திடுன்னு அவட்ட சொல்லுவேன். அதெல்லாம் சொல்ற விதத்துல சொன்னா கேப்பா. மாட்டி விடாத மாதிரி சென்டிமெண்டா சொல்லுவோம். என்னடா? ஆமாண்டா, கண்டிப்பா சொல்லிருவா. என்னதுடா? அப்ப மட்டும் வீட்டுல சொல்ல மாட்டாளா? சரிடா, சீக்கிரமா அவளை போய் நேர்ல பார்த்து பேசணும். அம்மா, அம்மா. என்னப்பா கார்த்தி, ஆபீஸ் கிளம்பிட்டியோ? ஆமாம்மா. சாப்பிட்டியாப்பா? சாப்பிட்டேம்மா. சாப்பிட்ட மாதிரியே இல்லையே முகத்தை பார்த்தா. வா, நான் எடுத்து வச்சு தாரேன். நானே எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டேம்மா. அப்படியே சாப்பிட்டியா? அம்மா காலையில ஒரு இடத்துக்கு போலான்னு கிளம்பிட்டு இருந்தானா, அதான் வந்து பார்க்க முடியல. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நான் சாப்பிட்டேன். மா, அந்த பொண்ணோட நம்பர் வாங்குனீங்களா? அதான்ப்பா, அதுக்காக தான் கிளம்பிட்டு இருக்கேன். அம்மா ஏமா, அவங்க நம்பர் உங்ககிட்ட இருக்குல்ல, கால் பண்ணி கேட்க வேண்டியதானே? ஃபோன் பண்ணி கேட்டா அவ்வளோ மரியாதையா இருக்காதுல்லப்பா, பக்கத்துல தானே இருக்காவே. நேர்ல போய் கேட்டு நம்பர் வாங்கிட்டு வரேன். எதுக்குமா அலையுறீங்க? நீங்க கால் பண்ணி கேளுங்க. பரவாயில்லப்பா, இருக்கட்டும். பக்கத்துல தானே இருக்காவே, நேர்ல போய் நான் கேட்டுக்கிறேன். சாயங்காலம் நீ வரும்போது நம்பர் கண்டிப்பா இருக்கும். சரிம்மா, பார்த்து போயிட்டு வாங்க. சரிப்பா, நீயும் பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிம்மா, பாய். அந்த ராணிக்கு போன் போட்டு கேட்டா நம்பர்லாம் தர முடியாதுங்க. என் மகன் கிட்ட இந்த விஷயத்த சொல்ல முடியுமா? அவன் வருத்தப்படுவான். அதனாலதான் இன்னும் கேட்கலன்னு சொல்லி சமாளிக்க வேண்டியதா இருக்கு. இனி அந்த ராணி கிட்ட கேட்டு ஒரு பிரயோஜனமும் இல்ல. நேரா ராணியோட ஆபீஸ்க்கு போயிட வேண்டியதான். அங்க எப்படி அந்த அண்ணன் இருப்பாவ, அவையில பார்த்து நம்பரை வாங்கிட்டு வந்துருவோம். ஆமா, இந்த ஷில்பா இன்னைக்கு வேலைக்கு வந்தாளா இல்லையா? இன்னைக்கு லீவ் போட்டுட்டாலோ? முதல்ல போய் அவளை பாப்போம். ஷில்பா, ஏய் ஷில்பா, இன்னைக்காவது வேலைக்கு வந்து தொலைஞ்சியா இல்ல இருந்தாலும் ஒழிஞ்சு போயிட்டியா? ஏய் ஷில்பா. எஸ் மேடம், சொல்லுங்க. லீவ் போட்டா உன் இஷ்டத்துக்கு லீவ் போடுவியா? சொல்லிட்டு போட மாட்டியோ? வர வர உனக்கு என் மேல பயமே இல்லாம போச்சு, அப்படிதானே? இல்லங்க மேடம், அது வந்து ரொம்ப முக்கியமான வேலையா வெளியே போயிட்டேன். என்ன அப்படி முக்கியமான வேலை? ஏதோ ஃபங்க்ஷனுக்கு தான் போனியா? முக்கியமான வேலைங்க. அச்சச்சோ, இவ எப்படி கண்டுபிடிச்சாவன்னு தெரியலையே. நான் இவளுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன். யாரு சொல்லியிருப்பா? ஏய், ஒன்னதான் மேடம். அது வந்து முக்கியமான வேலை தான், ஒரு ஃபங்க்ஷனு. அதுக்கு முக்கியமான போகணுமா, அதான் போனேன். அப்படி என்ன ஃபங்க்ஷனு? பூ வைக்கிற ஃபங்க்ஷன் மேடம். பூ வைக்கிற ஃபங்க்ஷனா? யாருக்கு? அது வந்துங்க மேடம். சொல்லு, யாருக்கு? மேடம், அது வந்து என்ன இழுத்துக்கிட்டே இருக்கா? அப்போ எங்கேயும் போகாம வீட்டுல படுத்து தூங்குனியோ? அதனால யாரும் கேட்டோன்னே சொல்ல தெரியலையோ? இல்லங்க மேடம், அது எப்படி சொல்லன்னு தெரியல. சொன்ன கோவப்படுவியல. சொல்லாட்டி அதை விட பயங்கரமா கோவப்படுவேன். யார் வீட்டுக்கு போனா? மேடம், சரோஜாக்கா இருக்காவல்ல, ஆவிய மகனுக்கு பாத்துருக்க பொண்ணுக்கு தான் நேத்து பூ வைக்க போனோம் மேடம். அப்படியா? மகனுக்கு பொண்ணு பாத்துட்டாளோ? ஆமாங்க மேடம். ஆமா ஆமா, அன்னைக்கு நாங்க பூ வைக்க போயிருந்தோம்ல, அப்பயும் வீட்டுல உட்காந்து பொண்ணு பார்த்தாச்சுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா. நான் கூட ஏதோ சும்மா பில்டப் புடியாலோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்போ நிஜமாலே பொண்ணு பார்த்துட்டா போல. ஆமா, யார் அந்த மகாராணி? மகாராணிலாம் இல்ல மேடம், சரோஜாக்கா புருஷன் இருக்காவல்ல, அவியலோட அக்கா மகளை தான் பார்த்திருக்காவ. அக்கா மகளையா? அந்த பொம்பளை என்ன அவ்வளவு வசதியா? இல்லைங்க மேடம், சாதாரணமானவியதான். ஓட்டு வீட்டுல தான் இருக்காவ. அவியப்பா ஏதோ தோட்டம் போட்டிருக்காவலாம். வீட்டுல ஆடு மாடு கோழி கிடக்கு மேடம்.
இருக்கட்டும், இது ஒண்ணே போதும். அவளை நேர்ல பார்க்கும்போது 4 கேள்வி கேட்கேன். மேடம் அவிய வசதியா இருந்தாலும் சொந்த விட்டு போக கூடாதுன்னு அங்க பொண்ணு எடுக்காவ. அதெல்லாம் சும்மா, அங்க ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கு. இந்த சரோஜாவை நீ நேர்ல பாத்துறட்ட, அதுக்கு வரதானே இருக்கு அவளுக்கு. ரகசியமா மகனுக்கு பாத்துருக்க பொண்ணுக்கு போய் பூ வச்சுட்டு வந்துட்டாளோ. மேடம் சொந்தக்கார அவியலை மட்டும் கூட்டிட்டு போனாவ. ராணி மேடம் புருஷே இருக்காவல்ல, அவியலும் வந்திருந்தாவ. அப்படியா, அந்த ராணி வந்திருந்தாளோ? இல்ல மேடம். அதானே வரமாட்டா. அவளா இந்த மாதிரி ஒரு வீட்டுக்கே போக மாட்டா. இந்த சரோஜா போய் மகனுக்கு பொண்ணு பாத்திருக்காவ. நான் கூட என் மகளை வேண்டாம் சொன்னோடனே பெரிய மகாராணிய மகனுக்கு பாப்பான்னு நினைச்சேன். ஆனா ஒண்ணு இல்லாத வீட்டுல எல்லாம் பொண்ணு கேட்டியா? கேட்டட்டும், அதுக்கு பிறகு அவளை பாத்துக்கிறேன். அப்போ அங்க போறதுக்காக தான் நேத்து லீவ் போட்டியோ? மேடம் அது வந்து சொந்தக்காரவி எல்லாம் நாங்க கண்டிப்பா அங்க போகணும்னு எங்க அம்மா சொன்னாலா. அதான் மேடம் நானும் என் மகளும் போனோம். அதுக்கு நீ சொல்லிட்டு லீவ் எடுக்க மாட்டியோ? உன் இஷ்டத்துக்கு லீவ் எடுப்பியோ? இது என்ன உன் வீடு நினைச்சியோ? வேலைக்கு இருக்க, அதை ஞாபகம் வச்சுக்க. இனி சொல்லாம லீவ் எடுத்தா சம்பளத்துல இருந்து 1000 ரூபாய் பிடிச்சிருவேன். வேண்டாம் மேடம், மன்னிச்சிருங்க மேடம், இனி சொல்லாம லீவே எடுக்க மாட்டேன். எங்க போய் தொலைஞ்சாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, சொல்லிட்டு லீவ் எடுக்க சொல்லிட்டேன். சரிங்க மேடம். நேத்துல இருந்து வீட்டை கிளீன் பண்ணாம வீடு குப்பையாகி போய் கிடக்கு. ஒழுங்கா கிளீன் பண்ணி மாப் போட்டு விடு. சோஃபாவுல நல்லா கிளீன் பண்ணி வை. இந்த கோட்டை நல்லா கழட்டி போட்டு துவை. ஃபேன்ல செவுத்துல நீ எந்த டஸ்டும் இருக்க கூடாது. நல்லா கிளீன் பண்ணு. சம்மந்தி வீட்டுக்காரவியே எப்ப வேணாலும் வீட்டுக்கு வருவாவ போவாவ. சொந்தக்காரவியெல்லாம் அடிக்கடி வருவாவ. வீடு எப்பயாவது குப்பையா இருக்கிறத பார்த்தேன். இந்த மாசம் முழுக்க சம்பளமே தர மாட்டேன்னு சொல்லிட்டேன். வேண்டாம் மேடம், இப்ப கிளீன் பண்ணிடுறேன் எல்லாத்தையும். போ வீட்டை பாத்துக்க. உள்ள ஒருத்தி இருக்காளே, அவளை ஒழுங்கா சமைச்சு வைக்க சொல்லு. நான் வெளியே போயிட்டு வரேன், கொஞ்சம் வேலை இருக்கு. எங்க மேடம் போறிய? ஏன் நான் எங்க போனாலும் வாங்கிட்டு சொல்லிட்டு போணுமா? இந்த வீட்டுக்கு நான் ஓனரா இல்ல நீ ஓனரா? சாரி மேடம், நீங்க தானே சொன்னீங்க வீட்டுக்கு நிறைய பேர் வருவாவ போவாவன்னு. யாராவது வந்து நீங்க எங்கன்னு கேட்டானே என்ன சொல்லுவேன் மேடம்? அதான் மேடம் எங்க போறிய, இவ்வளவு நேரத்துல வருவியன்னு கேட்டேன். நான் என் சம்மந்தியை தான் பார்க்க போறேன். போயிட்டு வரதுக்கு 1 மணி நேரம் ஆகும், அதுக்கு மேல கூட ஆகும். யாராவது வந்தாவனா வாங்க உட்காருங்கன்னு சொல்லி ஜூஸ் குடு. எப்போ நான் வருவேன்னு கேட்டா 1 மணி நேரம் ஆகும்னு சொல்லி வை. சரிங்க மேடம். தெரியாதவி யாராவது வந்தாவனா உள்ள விடாத. சரிங்க மேடம். நான் போயிட்டு வரேன். ஒழுங்கா வீட்டை பாத்துக்கங்க. வரதுக்குள்ள எல்லாம் கிளீனா இருக்கணும். சரிங்க மேடம். எப்பா என்ன வெடி வெடிச்சிட்டு போகுது இந்த பொம்பளை. இது கூடலாம் மனுஷன் குப்பை கொட்டுவானா? பாவவிய புருஷன். எப்படிதான் இந்த பொம்பளை கூட குடும்பம் நடத்தியாரோ எனக்கும் தெரியல. என்ன மிரட்டிட்டு போகுது. வரதுக்குள்ள வீடெல்லாம் கிளீனா இருக்கணுமா? நான் என்ன மிஷினா சுத்தி கிளீன் பண்ணியதுக்கு? ஒரு நாள் லீவ் போட்டாலே 1000 ரூபாய் பிடிச்சிருவேன்னு சொல்லுதே. இப்பதான் கொஞ்ச நாளா இப்படி எல்லாம் பேசுறதுல மாறிட்டுன்னு நான் கூட நினைச்சேன். மறுபடியும் அதே மாதிரி ஆரம்பிக்குதே. இனி இதுகிட்ட நம்ம கொஞ்சம் உஷாராதான் இருக்கணும். எந்த நேரத்துல எப்படி கோபப்படனே தெரியல. அதனால இனி நான் கொஞ்சம் உஷாராதான் இருக்கணும். லீவு போடாம ஒழுங்கா வேலைக்கு வரணும். சம்மந்தி வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போகுது, எதுக்கு போகுதுன்னு தெரியலையே. கல்யாண விஷயமா எதுவும் பேச போகுமோ? இருந்தாலும் இருக்கும். இந்த பொம்பளைய நம்பி அவிய மகளை இந்த வீட்டுக்கு கட்டி கொடுக்காவல்ல. ராணி அக்காவை தான் சொல்லணும். சரோஜா அக்காவை எவ்வளவு மோசமா பேசுது இந்த பொம்பளை. அவிய இப்போ இவியலை விட வசதியில கூடினவியலா ஆயிட்டாவ. அப்படி இருந்தாலும் பேசுற பேச்ச பாரா. இந்த பொம்பளை எல்லாம் ஒரு நாளும் திருந்திக்கிடாது.